மெடிக்கல் சர்வீசஸ் ரெக்ரூட்மெண்ட் போர்டு எம்ஆர்பியில் இசிஜி டெக்னீஷியன் பணியிடத்திற்கான ரெக்ரூட்மெண்ட் நோட்டீஸ் வந்து வெளியிட்டிருக்காங்க. இது வந்து தமிழ்நாடு மெடிக்கல் சபார்டினேட் சர்வீஸுக்கு கீழே வரக்கூடிய ஒரு பணியிடங்கள். இதில் வந்து அப்ளை பண்ணுறது வந்து ஆன்லைனில் தான் அப்ளை பண்ண முடியும். அப்ளை பண்ணுறதுக்கான கடைசி நாள் 18/12/2023. சரிங்களா? இசிஜி டெக்னீஷியனை பொறுத்த வரைக்கும் லெவல் 8 இருக்கக்கூடிய ஒரு பணியிடம் 19,500 71,900 வரைக்கும் இருக்கக்கூடிய லெவல் 8 இருக்கக்கூடிய ஒரு போஸ்ட்டு தான் இது. இது வந்து டெம்பரரி பேசிஸ் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருந்தாலும் எம்ஆர்பியை பொறுத்த வரைக்கும் ஸ்டார்டிங்கில் உங்களுக்கு வந்து டெம்பரரி பேசிஸ் அப்படின்னு சொல்லிட்டு அப்சர்வ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமேட்டு உங்களுக்கு ப்ரொவிஷனல் பீரியட் முடிஞ்சிச்சு அப்படின்ற மாதிரி தான். ப்ரொவிஷன் பீரியட் முடிஞ்சதுக்கப்புறம் உங்களுக்கு கன்ஃபர்மேஷன் வரும். சரிங்களா? ரைட். இதில் வந்து டோட்டலாக 10 வேக்கன்சிஸ் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஒரு பேக்லாக் வேக்கன்சியும் 9 ரெகுலர் வேக்கன்சியும் இருக்குது. அதாவது ஜென்ரல் டர்னை பொறுத்த வரைக்கும் ஜென்ரலில் 1, உமனில் 1, பிஎஸ்டிஎம் இந்த பிஹெச் கேண்டிடேட்ஸ் பேக்லாக் எதுவுமே கிடையாது. டோட்டலாக 2 வேக்கன்சி. பிசியை பொறுத்த வரைக்கும் ஜென்ரலில் 1, உமனில் 1, பிஎஸ்டிஎம்மில் ஜென்ரலில் 1, டோட்டலாக 3 வேக்கன்சிஸ் இருக்குது. பிசி முஸ்லீமை பொறுத்த வரைக்கும் ஜென்ரல் டர்னில் 1, டோட்டலாகவே ஒரு வேக்கன்சி தான். எம்பிசி டிஎன்சிக்கு பார்த்தீங்கன்னா ஜென்ரல் டர்னில் 1, பிஎஸ்டிஎம்மில் ஜென்ரல் டர்னில் 1, டோட்டலாக 2 வேக்கன்சிஸ் இருக்குது. எஸ்சி கேண்டிடேட்டை பொறுத்த வரைக்கும் ஜென்ரல் டர்னில் 1, பேக்லாக் வேக்கன்சியில் பிஹெச்சில் ஜென்ரல் டர்னில் வந்து 1, டோட்டலாக 2 வேக்கன்சி. எஸ்சிஏ கேண்டிடேட்டை பொறுத்த வரைக்கும் எந்த விதமான வேக்கன்சிஸும் இல்லை. இருந்தாலும் ஜென்ரல் டர்ன் வேக்கன்சிக்கு நீங்கள் கம்ப்ளீட் பண்ணலாம். ஏஜு இதெல்லாம் வந்து உங்களுக்கு வந்து ஜென்ரலுக்கு என்ன பொருந்ததோ அது நீங்கள் சாட்டிஸ்ஃபை பண்ணுறீங்க அப்படின்ற மாதிரி தான் ஜென்ரலுக்கு நீங்கள் கம்ப்ளீட் பண்ணலாம். அடுத்தது எஸ்டி கேண்டிடேட்டை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கும் பார்த்திங்கன்னா எந்த விதமான வேக்கன்சியும் கேட்டகரி வேக்கன்சிஸ் இல்லைனாலும் ஜென்ரல் டர்ன் வேக்கன்சிக்கு நீங்கள் அந்த 2 வேக்கன்சிக்கு நீங்கள் அப்ளை பண்ணலாம். சரிங்களா? அடுத்தது டோட்டலாக இருக்கக்கூடிய போஸ்ட்டு வந்து நம்ம முன்னாடி பார்த்த மாதிரி தான் 10 வேக்கன்சிஸ் வந்து இதில் வந்து கொடுத்துருக்காங்க. அப்ளை பண்ணுறதை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து ஆன்லைனில் தான் அப்ளை பண்ணணும். அப்ளை பண்ணுறதுக்கான கடைசி நாள் 18/12/2023. லெவல் 8 இருக்கக்கூடிய இந்த போஸ்ட்டுக்கு ஸ்டார்டிங் வந்து 19,500 71,900 வரைக்கும் இருக்கக்கூடிய ஒரு போஸ்ட்டு தான் இது. ரிசர்வேஷனை பொறுத்த வரைக்கும் ஆஸ் பர் கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு படி எல்லா விதமான ரிசர்வேஷனும் ரூல்ஸ் படி உண்டு. இதுவும் வந்து தமிழ்நாடு அரசு மெடிக்கல் சர்வீசஸ் போர்டு கீழே வரக்கூடிய மெடிக்கல் சபார்டினேட் சர்வீசஸ் அப்படின்றதுனால ஆஸ் பர் கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு என்னென்னலாம் அப்ளிகபிளோ அலவன்சஸாக இருக்கட்டும் ரிமைனிங் ஃபீ டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து இந்த போஸ்ட்டில் ஜாயின் பண்ணக்கூடிய கேண்டிடேட்ஸுக்கும் உண்டு. சரிங்களா? பிஎஸ்டிஎம் ரிசர்வேஷனும் உண்டு. ஓகே. ஏஜ் வந்து கட் ஆஃப் டேட்டு 1/7/2023. சரிங்களா? எல்லா கேட்டகரி கேண்டிடேட்ஸுக்கும் மினிமம் வந்து 18 வயது பூர்த்தி அடைஞ்சிருக்கணும். அதுவே வந்து ஃபார் ஆல் கேட்டகரி அப்படின்னு சொல்லிட்டு ஓசி கேண்டிடேட்ஸ்க்கு வந்து மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் 32 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ரிமைனிங் வந்து நோ மேக்ஸிமம் ஏஜ் லிமிட். டிஃப்ரெண்ட்லி ஏபிள்டு பர்சனுக்கும் பார்த்தீங்கன்னா 18லேருந்து 42 ஓசி கேண்டிடேட்டுக்கு. எக்ஸ் சர்வீஸ்மேனை பொறுத்த வரைக்கும் 18லேருந்து 50 வயது வரைக்கும் இருக்கக்கூடிய கேண்டிடேட் அப்ளை பண்ணலாம். டிஸ்ட்ரிக்ட் விடோவை பொறுத்த வரைக்கும் மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் 59. சரிங்களா? ஓகே. எக்ஸ் சர்வீஸ்மேனாக இருக்கட்டும் பிடபிள்யூடி கேண்டிடேட்டாக இருக்கட்டும் அதற்கான ப்ராப்பரான ப்ரூஃப் வந்து எவிடன்ஸ் வந்து வச்சுருந்தா மட்டும்தான் வந்து எலிஜிபிள். சரிங்களா? எஜுகேஷன் குவாலிஃபிகேஷனுக்கான கட் ஆஃப் டேட் 28/11/2023 அன்னைக்கு இந்த குவாலிஃபிகேஷன் வந்து நீங்கள் வச்சுருக்கணும் அப்படின்றது கொடுத்துருக்காங்க. இசிஜி டெக்னீஷியனை பொறுத்த வரைக்கும் 12th சயின்ஸ் சப்ஜெக்ட் வந்து படிச்சிருக்கணும். ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பாட்னி ஜுவாலஜி சயின்ஸ் சப்ஜெக்ட் படிச்சிருக்கணும். அதே மாதிரி ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி அண்ட் பயாலஜி மட்டும் படிச்சிருந்தாலும் ஓகே தான். இது வந்து ஃபஸ்ட்டு கண்டிஷன். அடுத்ததாக இருக்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா 1 year சர்டிஃபிகேட் கோர்ஸு இஇஜி இஎம்ஜி இந்த மாதிரியான சர்டிஃபிகேட் கோர்ஸ் வந்து முடிச்சிருக்கிறாங்க அப்படின்ற மாதிரி இருந்தால் டைரக்டரேட் ஆஃப் மெடிக்கல் எஜுகேஷனில் முடிச்சிருக்கிறாங்க அப்படின்ற மாதிரி இருந்தால் அதை வந்து நீங்கள் அப்ளை பண்ணக்கூடிய கேண்டிடேட்ஸ் அப்ளை பண்ணலாம். சரிங்களா? ஓகே. கண்டிஷன்ஸ் எல்லாமே வந்து ஆஸ் யூஷுவல் இருக்கக்கூடிய கண்டிஷன்ஸ் தான். ஏஜாக இருக்கட்டும் கம்யூனிட்டியாக இருக்கட்டும் அவங்களுடைய நேமு ஃபாதர்ஸோட டீட்டெயில்ஸு இந்த மாதிரி எல்லா டீட்டெயில்ஸும் பார்த்திங்கன்னா ஒன்ஸ் நீங்கள் வந்து
அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி இதை செக் பண்ணிவிட்டு இது எல்லாத்தையும் பார்த்துட்டு நீங்கள் எலிஜிபிள் அப்படின்ற மாதிரி தெரிஞ்சிடுச்சு அப்படின்ற மாதிரி இருந்தால் நீங்கள் அப்ளை பண்ணலாம். இன்கேஸ் ஏதாவது டவுட் இருக்கும் பட்சத்தில் நீங்கள் கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். சரிங்களா? செலெக்ஷனை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து ரிசர்வேஷன் கம்யூனல் ரோஸ்டர் படி தான் வந்து இது பண்ணுவாங்க. கம்யூனல் ரிசர்வேஷனில் 200 பாயிண்ட் ரோஸ்டர் படி தான் உங்களுக்கு வந்து ஃபில் பண்ணுவாங்க. அதற்கு முன்னாடி மெரிட் லிஸ்ட் வந்து ப்ரிப்பேர் பண்ணுவாங்க. மெரிட் லிஸ்ட் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு என்ன மெத்தட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 10th SSLCயில் 20% வந்து எடுத்துப்பாங்க. 12th PUCயில் வந்து 30% எடுத்துப்பாங்க. சர்டிஃபிகேட் கோர்ஸில் வந்து 50% வந்து எடுத்துப்பாங்க. இப்படி 100 மதிப்பெண்ணுக்கு வந்து உங்களுக்கு எக்ஸாம் வந்து நடக்கும். சரிங்களா? ஃபீஸை பொறுத்த வரைக்கும் SC SCA ST DAP PH கேண்டிடேட் வந்து 300 ரூபாயும் அதர் கேண்டிடேட் வந்து 600 ரூபாயும் பே பண்ணுற மாதிரி இருக்கும். கேண்டிடேட்ஸ் வந்து mrb.in.gov.in அப்படின்ற இந்த வெப்சைட்டுக்குள்ளே போயிட்டு நீங்கள் வந்து ஆன்லைன் ரெஜிஸ்ட்ரேஷன் அப்படின்ட்டு இருக்கும். அந்த ஆன்லைன் ரெஜிஸ்ட்ரேஷனை வந்து கிளிக் பண்ணிங்கன்னா ஆன்லைன் அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து வரும். அந்த அப்ளிகேஷன் ஃபார்மை யூஸ் பண்ணி நீங்கள் வந்து ஃபில் பண்ணலாம். சரிங்களா? அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து எல்லா டாக்குமெண்ட்ஸும் எல்லா ப்ரூஃபும் ரெடியாக வச்சுருக்கீங்களா அப்படின்றத ஒரு தடவை செக் பண்ணி பார்த்துட்டிங்கன்னா அப்ளை பண்ணுறது ஈஸியாக இருக்கும். சரிங்களா? அதே மாதிரி மெயில் ஐடியும் மொபைல் நம்பரும் ப்ராப்பராக கரெக்டானது ரெகுலராக யூஸ் பண்ணுறது வச்சுருக்கணும். இன்கேஸ் வந்து ஏதாவது கம்யூனிகேஷன் அப்படின்ற மாதிரி இருந்தால் உங்களுக்கு இமெயில் மற்றும் மொபைல் மூலியமாகத்தான் உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் பாஸ் பண்ணுவாங்க. அதே மாதிரி லேட்டஸ்ட்டு பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ வந்து ரெடியாக வச்சுக்கோங்க. சிக்னேச்சரும் ரெடியாக வச்சுருக்கணும் ஸ்கேன் பண்ணி. அதெல்லாம் வச்சு தான் நீங்கள் வந்து ஃபில் பண்ணணும். அதே மாதிரி எந்த விதமான கம்யூனிகேஷனாக இருந்தாலும் மெடிக்கல் சர்வீசஸ் ரெக்ரூட்மெண்ட் போர்ட் 7th floor 359 அண்ணா சாலை தேனாம்பேட் சென்னை 6,06,000 அப்படின்ற இந்த அட்ரஸ்க்கு தான் சென்ட் பண்ணணும். ஓகேங்களா? ஃபிசிக்கல் ஃபிட்னஸ் வந்து கண்டிப்பாக இருக்கணும் ஜாயின் பண்ணக்கூடிய கேண்டிடேட்ஸுக்கு. இந்த அண்டர்டேக்கிங்லாம் பார்த்திங்கன்னா இப்போதைக்கு தேவையில்லை. ஒன்ஸ் ஜாயினிங் ப்ரொசீஜர் இல்லைனா சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் அப்போது தேவைப்படும். இப்போதைக்கு தேவையில்லை. சரிங்களா? இது டிக்ளரேஷன், இதுவுமே வந்து நீங்கள் ஜாயின் பண்ணும்போது கொடுக்குறது. கம்யூனிட்டி லிஸ்ட்டு வந்து கொடுத்துருக்காங்க. அந்த லிஸ்ட்டை நீங்கள் செக் பண்ணி பார்த்துட்டு உங்களுடைய கம்யூனிட்டி வந்து இருக்குதா அப்படின்றத செக் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி PSTM கேண்டிடேட்ஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரிசர்வேஷன்லேயே கொடுத்துருக்குறாங்க. அதனால் அவங்களும் எலிஜிபிள் தான். ஸ்பெஷல் ரிசர்வேஷனும் உண்டு. அந்த மாதிரி கேண்டிடேட்ஸுக்கான அனெக்ஷர் கொடுத்துருக்காங்க. எந்த ஃபார்மெட்டில் சர்டிஃபிகேட் இருக்கணும், யார் சைன் வாங்கியிருக்கணும் அப்படின்ற டீட்டெயில்ஸும் வந்து கொடுத்துருக்குறாங்க. அதே மாதிரி எந்த ஒரு டீட்டெயில்ஸ் நீங்கள் வந்து அப்ளிகேஷனில் கொடுத்தாலும் அதுக்கான ப்ராப்பரான ப்ரூஃப் வந்து சர்டிஃபிகேட் வந்து வச்சுருக்கணும், டாக்குமெண்ட் வந்து வச்சுருக்கணும். அப்படி வச்சுருந்தா மட்டும்தான் வந்து எலிஜிபிள். அப்படி இல்லை அப்படின்ற மாதிரி இருந்தால் ரிஜெக்ட் பண்ணிவிடுவாங்க சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் அப்போது. சரிங்களா? ஓகே, இதெல்லாம் வந்து லிஸ்ட் ஆஃப் டாக்குமெண்ட்ஸ் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் அப்போது நீங்கள் ப்ரொடியூஸ் பண்ண வேண்டிய முக்கியமான டாக்குமெண்ட்ஸ். சரிங்களா? ஓகே, இன்ட்ரெஸ்டட் கேண்டிடேட் அப்ளை பண்ணுங்கள். உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் யாராவது வந்து இந்த ECG டெக்னீஷியனுக்கு எலிஜிபிள் அப்படின்னு நினச்சிங்கன்னா அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக அவங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும். சரிங்களா? நன்றி.